அப்போ நான் என்ன சொன்னேன், C10 ஏன் C10? ஒரு கிராஃபுக்கு சிங்கிள் கலரிங் கொடுக்க முடியுமா? சிங்கிள் கலரிங் கொடுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு ப்ளூ, இதுக்கு ப்ளூ கொடுக்க முடியுமா? அப்படி ப்ளூ கொடுத்தா அது குரோனாட்டிக் நம்பர் கிடையாது. அதனால வந்து C1 வந்து எப்பயுமே கனெக்டட் கிராஃபுக்கு வந்து எப்பயுமே வந்து 0. சப்போஸ் ஐசோலேட்டட் கிராஃப், யார் ஐசோலேட்டட் கிராஃப்? வெறும் பாயிண்ட் மட்டும் இருந்ததுன்னா, வெறும் நோடு ஆர் வெர்டெக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஐசோலேட்டட் கிராஃபுக்கு வேணா நம்ம என்ன பண்ணலாம்? எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குதோ அத்தனை சேம் கலர் கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஐசோலேட்டட் கிராஃபுக்கு எத்தனை கலர் இருக்குது? 5 வெர்டெக்ஸ் இருந்ததுன்னா 5 கலர். அப்போ KN. இது எதுக்கு? ஐசோலேட்டட் கிராஃபுக்கு. ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் கிராஃப். ஒன்லி வெர்டெக்ஸ் மட்டும் இருக்கு, HS, நோ HS இன்வால்வ். எப்பெல்லாம் வந்து நோ HS இன்வால்வ் ஆகுதோ அப்பெல்லாம் தான் C1 வேல்யூ எக்ஸிட் ஆகும். அதர்வைஸ் C1 வேல்யூ 0. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால அவன் சொல்லிக்கிறான், ஃபார் த எக்ஸாம்பிள் வித் த ஈவன் edges requires at least 2 colors. Okay, at least 2 colors. HS is involving at least 2 colors. ஓகே, அதனால வந்து எப்பயுமே வந்து HS இருக்குதுன்னா அந்த C1 வேல்யூ மேக்ஸிமம் 1 போட்டுருவாங்க. அதே மாதிரி அடுத்த ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா பாத்துங்க. We graph n vertex using n different color. Using n different color, therefore Cn values is called a n factorial. This is a basic definition. இதுதான் chronological polynomial. இதோட மீனிங் என்ன? lambda I இது NCR ஃபார்முலா. ஓகே, lambda CI ஃபார்முலா. அப்ப இதை எப்படி எழுதுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து lambda by 1 factorial plus lambda into lambda minus 1. இங்க C1 இருக்குது, அந்த C1 எழுதிக்கங்க. C1 C2 divided by 2 factorial plus lambda into lambda minus 1 into lambda minus 2 divided by 3 factorial. இங்க C3 எழுதிக்கங்க. எத்தனை வே அப்படிங்கறத பாக்குறீங்க. சரிங்களா? எத்தனை வே நம்ம டிபெண்ட் பண்றோமோ அதை வச்சு பாக்குறீங்க. அப்ப என்னது? C3 into போட்டஸ் C3 C4 into lambda into lambda minus 1 into lambda minus 2 divided by lambda minus 3 also divided by 4 factorial. இதே மாதிரி ரெண்டு ஆயிட்டு. இந்த C1 C2 வரும்போது என்னாகும்? the number of vertex வந்து என்னென்ன கலர் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பார்க்க போறீங்க. சரிங்களா? that is a very important. இதுதான் வந்து chronological polynomial ஜெனரல் ஃபார்ம். பட் இந்த ஜெனரல் ஃபார்ம் வச்சுட்டு நம்ம வந்து டிபைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். நம்ம வந்து எப்படி போறது அப்படின்னா யூசிங் கம்ப்ளீட்டட் கிராஃப் கான்செப்ட் வச்சு தான்